வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2ல் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான 25 கேள்விகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் 25 எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக எடுத்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நோட் வச்சுக்கோங்க. எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி ஃபைனலாக எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதலாவது கேள்வி, இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆய்வுக் கட்டுரையை படைத்தவர்? பொறுமையாக யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. டார்கெட் 25, ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அம்பேத்கர். இரண்டாவது கேள்வி, இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி சா அகத்தியலிங்கம். மூன்றாவது கேள்வி, தமிழன்பன் எழுதிய வணக்கம் வள்ளுவ என்ற நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? ரொம்ப முக்கியமான கேள்வி. இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்படுற ஒரு கேள்வி. சாகித்ய அகாதமி இதெல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ சாகித்ய அகாதமியை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2004. நான்காவது கேள்வி, இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆன்சர் ஆப்ஷன் டி பிங்கள நிகண்டு. ஐந்தாவது கேள்வி, உலக தாய்மொழி நாள். இது நீங்கள் பாக்ஸ் கண்டென்ட்டில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிப்ரவரி 21. ஆறாவது கேள்வி, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர்? ரொம்ப ஃபெமிலியரான கொஷின், இது உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினுமே கூட. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதியார். ஏழாவது கேள்வி, அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ ஒழியா வனப்பு 8 உடையாய் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ இந்த கொஷின் நீங்கள் அட்டை டு அட்டை மனப்பாடம் பண்ணியிருக்கவங்க தான் ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ் விடு தூது. எட்டாவது கேள்வி, நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க இவ்வரிகளை பாடியவர் யார்? நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க இவ்வரிகளை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி கவியோகி சுத்தானந்த பாரதியார். பாரதியாருக்கும் கவியோகி சுத்தானந்த பாரதியாருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்ததா 9வது கேள்வி, உணவாய் உள தமிழே ஓர்ந்தேன் நீ பாட்டு கனவாய் வழிவரும் காற்று இவ்வரிகளை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கவிஞர் வாலி. அதாவது புக் பேக்கில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கொஷின் இது. அடுத்ததா 10வது கேள்வி, அழகு என்னும் பேரொழுங்கே மெய்யே மக்கள் அகத்திலும் நீ குடியிருக்க வேண்டுவேனே என பாடியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி மாயில தங்கப்பா. 11வது கேள்வி, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ராபர்ட் கால்டுவெல். அடிக்கடி இந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ராபர்ட் கால்டுவெல். அடுத்ததா 12வது கேள்வி, மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடியவர் யார்?
ஆன்சர் ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது, ஓகேவா? சாரி, முக்கியமான ஒரு லைன். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் இளங்கோவடிகள். அடுத்ததா 13வது கேள்வி. உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு. அடுத்ததா 14வது கேள்வி. நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி தோ பரமசிவன். 15வது கேள்வி. முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜான் பெனிக்விக். 16வது கேள்வி. பட்டமரம் என்ற படைப்பு யாருடையது? பட்டமரம் என்ற படைப்பு யாருடையது? ஆன்சர் ஆப்ஷன் சி கவிஞர் தமிழ்ஒலி. 17வது கேள்வி. கா என்ற சொல்லின் பொருள். நல்லா கவனிச்சுக்கோங்க. கா, ஓகேவா? நெடில் கா என்ற சொல்லின் பொருள். இது வந்து ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் ஒரு 4-5 தடவை ரிப்பீட்டடாக வந்த கொஷின் இது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோலை. 18வது கேள்வி. அன்னம் ஆடும் அகன்துறை பொய்கையில் துண்ணும் மேதி படிய துதைத்தெழும். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பெரிய புராணம். 19வது கேள்வி. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவர் என சேக்கிழாரை பாராட்டியவர் யார்? ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ், ஓகேவா? ஸோ முக்கியமான ஒரு லைன் பார்த்தீங்கன்னா, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவர் என சேக்கிழாரை பாராட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். 20வது கேள்வி. வான்வுட்கும் வடிநீன் மதில் மல்லர் மூதூர் வயவேந்தே. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறநானூறு. 21வது கேள்வி. வலம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வைம் பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி சிறுபஞ்சமூலம். 22வது கேள்வி. தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் கந்தர்வன். அவரது இயற்பெயர் யாது? அதாவது தண்ணீர் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் யாரு? கந்தர்வன். அவருடைய இயற்பெயர் என்ன? ஓகேவா? ஸோ கந்தர்வனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாகலிங்கம். இந்த இயற்பெயரெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, அடிக்கடி கேட்பாங்க, ஓகேவா? ஸோ இயற்பெயர் எல்லாரோட இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. வாணிதாசன், அதாவது பாரதியார், பாரதிதாசன், இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அடுத்ததா 23வது கேள்வி. ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன், பல ஏரி குளங்கள் நிரப்பி வந்தேன். இவ்வரிகளை இயற்றியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி கவிமணி. 24வது கேள்வி. தண்ணீர் தேசம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி வைரமுத்து. 25வது கேள்வி. எழுந்தது துகள் ஏற்றனர் மரபு. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலித்தொகை. அவ்வளோதான் கைஸ், 25 கேள்விகள் முடிந்தது.
இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ இன்னும் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சேனலோடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் கொடுத்து வச்சுருக்கோம். தேங்க்யூ ஆல்.